நீங்களா? வாங்க வாங்க. எங்க சார் குட்டி பாப்பாவை காணோம்? அவ பக்கத்துல செஸ் கிளாஸ்க்காக போயிருக்கா. நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க சார். என்ன விஷயம் சார்? நேத்து நான் லீவ்ல ஊருக்கு போயிருந்தேன். துளசியை ஜாமீன்ல எடுத்துட்டீங்களாமே? ஆமா சார், ரொம்ப போராடி தான் வெளியெடுக்க முடிஞ்சது. நீங்க பண்ணது உண்மையிலேயே மிகப்பெரிய உதவி சார். பாவம் அந்த பொண்ணு. உங்களை விட்டாலும் உதவி பண்றதுக்கு யார் சார் இருக்கா? எப்படியோ ஜாமீன்ல எடுத்தாச்சு. அதே மாதிரி கேஸ்ல இருந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்கள தினமும் வந்து ஸ்டேஷன்ல கையெழுத்து போட சொல்லுங்க சார், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். ஆமா சார், இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. நானும் துளசி கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க சார். அப்புறம் சார், நான் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டுமேனு தோணுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால கஞ்சா கேஸ்ல உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் அரெஸ்ட் பண்ணினோம். தெரியும் சார். சீனும் அவனோட ஃப்ரெண்டும் தான். 2 பேருமே சிவாவோட ரூம்மேட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு ரூம்லேயே கஞ்சா வச்சு விற்றுருக்கானுங்க. நினைக்கவே அவமானமா இருக்கு சார். நீங்க நினைக்கிற மாதிரி அது உண்மை இல்லை சார். அவங்க மேல பொய் கேஸ் போட்டிருக்காங்க சார். பொய் கேஸா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட சொல்லி அவர் தான் அரெஸ்ட் பண்ணாரு. அப்போ நானும் கூட போயிருந்தேன். ரூம்ல இருந்த கஞ்சா அவங்க வச்சிருக்கல சார், போலீஸ் பிளான் பண்ணி வச்சது. என்ன சார் அநியாயமா இருக்கு? ஏன் அப்படி பண்ணாங்க? அதெல்லாம் வெளியில சொன்னா வெக்கக்கேடு சார். இந்த காலத்துல காசுக்கு விலை போகாத மனுஷனே இல்ல சார். எங்க இன்ஸ்பெக்டர் ஐயாவும் அந்த ரிஸ்க்ல தான் இருக்காரு. யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லி அந்த அடிப்படையில தான் இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காரு. யார் சார் அது? அது யாருன்னு தெரியல சார். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அநேகமா சிவாவோட கொலைகேஸ்ல தான் பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. நம்ம ஐயா தான் கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி மிரட்டி அவங்களை அனுப்பியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் கஞ்சா கேஸ் போட்டு ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு புரியல. நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு பெரிய மனுஷன் சிவாவோட கேஸ்ல சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு சந்தேகப்படுறீங்களா? உறுதியா தெரியல சார், ஆனா அதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கும் துளசிக்கும் நேரடியா எந்த வகையும் இல்ல. சிவா கேஸ்ல புடிச்சு உள்ள வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம திருட்டு கேஸ் வேற போட்டிருக்காரு. அதுவும் யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லி தான் நடந்திருக்கு. துளசி அரெஸ்ட் பண்ணது, சிவாவோட ரூம்மேட்ஸ் அரெஸ்ட் பண்ணது, இது ரெண்டையும் கோர்வையா யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு லிங்க் இருக்குமோன்னு தோணுது. சார், எனக்கே அந்த டவுட் வந்தது. சம்பந்தப்பட்ட அந்த பெரிய மனுஷன் யார் சார்? அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? கௌதம் சார், அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த பசங்க இப்ப சப்ஜெக்ட்ல தான் இருக்கானுங்க. நீங்க அவங்கள போய் விசாரிங்க, உண்மை தெரிஞ்சிடும். கேட்டா சொல்லுவாங்களா? தெரிஞ்ச பசங்க தானே சார், கண்டிப்பா சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம கஞ்சா கேஸ்ல பிடிச்சி உள்ள வச்சதால யாரும் அவங்கள போய் பார்க்கல போல இருக்கு. ஜாமீன் கூட எடுக்கல. உண்மையை சொன்னா நான் ஜாமீன் எடுக்கிறேன்னு சொல்லுங்க, மனசு உடைஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நல்ல ஐடியா சார். அந்த பெரிய மனுஷன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா நான் துளசியை ஈஸியா காப்பாத்திடலாம் சார். எனக்கு தெரிஞ்சு அந்த பெரிய மனுஷன் தான் துளசியை சிக்க வச்சிருக்கான். இல்லனா அந்த பொண்ணு கொலை பண்ணுமா? அது மேல வீண் பழி போட்டிருக்காங்க. நீங்க போய் அந்த பசங்களை விசாரிங்க. துளசியை காப்பாத்துறதுக்கான துப்பு அங்க கண்டிப்பா கிடைக்கும். நான் அதை சொல்லதான் வந்தேன். சார், இது உண்மையிலேயே நல்ல விஷயம் சார். நான் இன்னைக்கே போய் அவங்கள பார்க்கறேன். நீங்க தனியா போகாதீங்க சார், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் ஒன்னா போய் பார்க்கலாம் சார். சரிங்க சார். அப்ப நான் புறப்படுறேன் சார். வேலை முடிஞ்சதும் ஃபோன் பண்றேன். ஓகே சார். துளசி, என்னடி இது அநியாயமா இருக்கு? தமிழ் சார் உள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு கதை கட்டுறாங்கன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது. நீங்க உள்ள நுழைஞ்சு தேட வேண்டியதானே? ஏன் வந்தீங்க? ஏய், என்னடி பேசுற? இல்லன்னு சாதிக்கிறவங்க கிட்ட தகராறு பண்ண முடியும்? அதுவும் இல்லாம தமிழ் சாரை வீட்டுல வச்சுக்கிட்டே அவங்க அவ்வளவு தைரியமா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் எங்கேயோ வெளியில போயிருக்காருன்னு நினைக்கிறேன். வெளியனா? எங்கடி போயிருப்பாரு? தெரியலடி. நாங்க வரது தெரிஞ்சு ஒருவேளை மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரோட அப்பாவது நியாயமா நடந்து பாருன்னு நினைச்சேன். அவரும் அத்தை மாதிரி போய் சொல்லிருக்காரு. அதாண்டி கஷ்டமா இருக்கு. அவரை ஏண்டி சொல்ற? இதெல்லாம் உன் மாமியாரோட மகிமை. அவங்க தான் கண்டதையும் சொல்லி எல்லாரையும் மாத்தி வச்சிருக்காங்க. உங்களுக்கு உங்க பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு மந்திரம் போட்டு உருவேத்திருப்பாங்க. அதான் இவரும் மாறிட்டாரு. சாரு அங்க இருந்தாளா? ஏய், சாரு முறை யாரையும் நான் பாக்கலடி. இவளோட அத்தை அவளோட அப்பாவை மட்டும்தான் பார்த்தோம். அக்கா, அவங்க வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்றாங்க. நம்ம தமிழ்ல பார்த்துட்டா அவங்க ஆசைப்பட்டது நடக்காதுல்ல, அதான் இல்லவே இல்லைன்னு சொல்லி துரத்துறாங்க. அவரை பார்த்தே ஆகணுமே பிரபா. எங்க இருக்காருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எங்களுக்கும் ஒன்னும் புரியலடி. அவர் நம்பருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இங்க நமக்குன்னு ஹெல்ப் பண்ண வேற யாருமே இல்ல.
அவரை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? நீ சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவரை என்னால பார்க்கவே முடியாதா? இவ்வளவு நாள் நான் மனசு தேத்திக்கிட்டேன். ஆனா அவரை வெளியே வந்தும் பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. அக்கா எங்களாலதான் முடியல. நீங்க போனா அவரை கண்டிப்பா பார்க்கலாம். எப்படி பிரபா? என்கிட்ட அதே பதில தானே சொல்லுவாங்க. உன்கிட்ட அப்படி சொல்ல முடியாதுடி. நீ அவரோட பொண்டாட்டி. அவரை நான் பார்க்கணும், என்னோட அனுப்பி வைங்கன்னு கட் அண்ட் ரைட்டா கேட்கலாம். ஒருவேளை உன்கிட்டயும் போய் சொல்லி கடுப்பேத்தினாங்கன்னு வச்சுக்கோ, யோசிக்காத. மாமியார்னு கூட பார்க்காம அரைஞ்சிரு. ஐயோ, என்னடி ஐயோ? அவங்களால உன் வாழ்க்கையே போயிடுங்கிறப்போ அந்த அம்மாவை அடிக்கிறதுல தப்பே இல்ல. கண்ணும் வீங்குற அளவுக்கு சமயம் உனக்கு கொடு. உண்மையை தானா கக்கிடுவாங்க. தீபா நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அக்கா போய் கேட்டாங்கன்னா முதல்ல முரண்டு பிடிச்சாலும் அப்புறம் ஒத்துப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அக்கா நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு எந்த யூஸும் இல்ல. நேர்ல போய் விசாரிப்போம். அப்பவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா உங்க சித்தி சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். பிரபா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சொல்லுக்கா. நிதிஷோட அப்பாவுக்கு எம்எல்ஏ எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவர் சொல்லிதான் இவர் இங்க இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும். நாம அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாப்போமா? ஏய், அவர்தான் ஹைதராபாத் போயிருக்காரு. அவரால என்னடி பண்ண முடியும்? இல்லடி, அவர் சொன்னார்னா சாருவோட அப்பா கேட்பாரு. பிரச்சனை பண்ணாம நம்மளோட அனுப்பி வைக்க சொல்லி போன்ல பேச சொல்லுவோம். துளசி, இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீ இப்ப உடனே அவர்கிட்ட பேசு. யோசிக்காத பிடி. யாரோ ஒருத்தர் சொல்லி நம்ம தமிழ் சாரை பார்த்தா போதும். சரி. தமிழ் விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. அதையும் மீறி தலையிட்டீங்க, சத்தியமான குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன். சொல்லுமா. அப்பா ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களோட கொஞ்சம் பேசணும். 2 நிமிஷம் தான். நான் ஃப்ரீயா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் கண்டிப்பா உன் போனை அட்டன் பண்ணுவேன். ஆனா நான் உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணிருப்பேன். ஒரு தடவையாவது என் போன் அட்டன் பண்ணிருப்பியா? ஏமா போன் எடுக்கல? அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஃபோன் பண்ணப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி அவளை காப்பாத்துறதே பெரிய விஷயமா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்ப்பா. அதுக்காக கோர்ட்டு ஜெயிலுன்னு அலைய வச்சுட்டாங்க. போனை கூட பிடிங்கி வச்சுட்டாங்க. அதனாலதான்ப்பா உங்களோட பேச முடியல. என்னம்மா என்னெல்லாமா சொல்ற? போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்னோட படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அடிபட்டு இறந்துட்டான். அதுக்காக சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நான் நேர்ல சொல்றேன்ப்பா. நான் இப்ப பெங்களூர்ல இருக்கேன். அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். ஆனா அத்தை விட மாட்டேங்கிறாங்களாம். தீபா சொன்னா. தீபா இல்லைன்னா நீ போய் பாரு. நீ நேர்ல போய் பேசு. என்னையும் விட மாட்டாங்களோன்னு பயமா இருக்கு. அவர் அங்க இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்களாம். நீங்க ஃபோன் பண்ணி சாருவோட அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? நீங்க சொன்னா கேட்பாங்க. அவரை என்னோட அனுப்பி வைக்க சொல்லுங்கப்பா. துளசி, தப்பா எடுத்துக்காதம்மா. நான் இப்ப போன்லாம் பண்ண முடியாது. பண்ணாலும் அவன் எடுக்க மாட்டான். ப்ளீஸ்ப்பா, இந்த நிமிஷம் உங்க ஒருத்தரால தான் எனக்கு உதவி பண்ண முடியும். எனக்காக கொஞ்சம் பண்ணுங்களேன். துளசி, உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமை என்னன்னு தெரியுமா? உன்னால எனக்கும் என் தம்பிக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இனிமே தமிழ் விஷயத்துல தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டா குடும்பத்தோட சித்துருவோன்னு மிரட்டி என்னை கட்டி போட்டு வச்சிருக்காமா. அப்படி இருக்கிறப்ப என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஃபோன் பண்ணப்பவே நீ வந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு சீரியஸா ஆயிருக்காது. நான் உனக்காக ஸ்ட்ராங்கா பேசியிருப்பேன். ஆனா நீ வரலையேம்மா. இப்ப சூழ்நிலையே வேற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வரக்கூடாதுன்னு இல்லப்பா. நானே போலீஸ்ல மாட்டிக்கிட்டு யாரோடையும் காண்டாக்ட் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு புரியுதுமா. ஆனா ராகவன் என் கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். நான் உனக்காக பேச முடியாது. அதை நீ புரிஞ்சுக்குமா. நான் மட்டும் இல்ல, நிதிஷ், லாவண்யா யாருமே பேச முடியாது. ஓ சார்பா பேசினா என் தம்பி குடும்பத்தை பகச்சுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீ என் குடும்பத்துல யாரையும் காண்டாக்ட் பண்ணாத. பண்ணாலும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்னடா சுயநலமா இருக்காங்களேன்னு தப்பா எடுத்துக்காத. இது உன் வாழ்க்கை. நீ தான் போராடணும். நீ நேர்ல போ, அத்தை கிட்ட பேசு. நீங்க பண்றது அநியாயம், என் புருஷனை என்னோட அனுப்பி வைங்கன்னு கேளு. ஒருவேளை நீயே நேர்ல போனா
அவங்க புரிஞ்சுக்க கூட சான்ஸ் இருக்குமா? அவங்க உள்ளே விடலைன்னா என்னால எப்படிப்பா பேச முடியும்? அது கூட சான்ஸ் இருக்குமா? அவங்க பண்ணிருக்கிறது அநியாயம்தான், ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. இப்படி சொல்றதுக்கு எனக்கே உறுத்தலாதாமா இருக்கு, வெக்கமாவும் இருக்கு. ஆனா இதாம்மா ஃபேக்ட். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட ஃபோன் பண்ணியிருப்பேன். ஆனா நான் உன்னை ஏமாத்திட்டேன். என்னை மன்னிச்சிருமா. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேம்மா, உன்னோட நல்ல மனசுக்கு எந்த கெடுதலும் வராது. தமிழ் உனக்கு நிச்சயமா கிடைப்பார். அதுக்காக நான் ப்ரே பண்றேம்மா. இந்த ஒரு ஆறுதல் வார்த்தையை தவிர என்கிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்காத. சாரிம்மா, என்ன தப்பா எடுத்துக்காத துளசி. என்னடி சொன்னாரு? என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிட்டாரு. ஏய், என்னடி இது? அன்னைக்கு சென்னைக்கு வீட்டுக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, இப்ப அவ்வளவுதானா? அவரை தப்பா நினைக்காதடி. இந்த விஷயத்துல தலையிட்டா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பேன்னு அவரோட தம்பி மிரட்டி இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவரை நம்ம தப்பா நினைக்கிறதுல அர்த்தமே இல்ல. அக்கா, இப்ப என்ன பண்ணலாம்? மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறத விட ஸ்ட்ரெயிட்டா நம்மளே இறங்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னால நாம இன்னொரு விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு பிரபா. நிதிஷோட அப்பா இந்த அளவுக்கு பின்வாங்குறாருன்னா விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அத்தையோட சேர்ந்துகிட்டு சாருவோட ஃபேமிலி மொத்தமும் எனக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், அது இப்பதான் உனக்கு புரியுதா? இது சதி இல்லடி, துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்க, நினைச்சது சாதிச்சிருவாங்க. ஆமாக்கா, அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். கிளம்பலாம். ஏய், அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாத்துடல, வாடி. வான்னு சொல்றல, வா. படிக்கிற வயசுல இப்படி ஜெயில வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? சார், எங்க மேல எந்த தப்பும் இல்லை சார். தப்பு பண்ணாம தான் உள்ள பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்களா? யாரா நம்புவாங்க? சார், உங்க மேல போட்டிருக்கிறது பெட்டி கேஸ் இல்ல, நான் பெயிலபிள் அஃபென்ஸ், கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க. சார், கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க அதை பண்ணல சார். இந்த கேஸ்ல மாட்டினதுக்கு அப்புறம் எங்களை யாரும் வந்து பார்க்கல சார். பேரண்ட்ஸ் கூட சீப்போன்னு விட்டுட்டாங்க சார். ஃப்ரெண்ட்ஸு கூட வரல, எங்களை சாப்பிட்டோன்னு விட்டுட்டாங்க. எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்க, எப்படி வந்து பாப்பாங்க? யார் வந்து பாப்பாங்க? இல்ல சார், எங்களை நம்புங்க சார். சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல சார். இன்ஸ்பெக்டர் வேணும்னே எங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டார். ப்ராமிஸா சார்? தம்பி, இங்க வச்செல்லாம் அப்படி பேசக்கூடாது. பொய் கேஸ்னா யார் அதை நம்புவாங்க? இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சது தொலைச்சிருவாரு. இல்ல சார், நான் நடந்த உண்மையை தான் சார் சொல்றேன். அவங்களாவே கஞ்சா போட்டதை எங்க ரூமுக்குள்ள வச்சு அந்த கேஸ் எங்க மேல தீட்டிட்டாங்க. இதெல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் வேலை தான் சார். உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணாரு? சார் கேக்குறாருல, சொல்லுப்பா. ஏன் அப்படி பண்ணாரு? என்ன மோட்டிவேஷன்? பாரு, நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இப்படி ஒரு தப்பு பண்ணி இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ சார். ஆனா இதை நான் மட்டும் நம்பினா போதாது, கேட்கறவங்க நம்பணும். முக்கியமா கோர்ட் நம்பணும். ஆமா சார். ஆமானா போதாது, நீங்க தப்பு பண்ணலங்கிறது உண்மைனா அதை ப்ரூஃப் பண்ணணும். நடந்த எல்லா உண்மைகளையும் வெளிப்படையா சொல்லணும். அப்பதான் என்னால உங்களை காப்பாற்ற முடியும். சொல்லு, உனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பரிசீன, நீ உண்மையை சொல்ல தயங்கினேனா என்னால எதுவுமே பண்ண முடியாது. உனக்கு வெளியே வரணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு சார். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லு. சொல்லிடுறோம் சார். நீங்க நிச்சயமா எங்களை காப்பாத்துவீங்கல்ல? இந்த பாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க. நீங்க இப்படி ஜெயில இருந்து கஷ்டப்படுறது என்னால ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் மனசார நினைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. சார், இங்க கேமரா ஏதாவது வச்சிருப்பாங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீங்க தைரியமா சொல்லுங்க. சொல்லிடலாம்டா. இப்போதைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண சார் மட்டும்தான் இருக்காரு. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்லு சேனோ.
எல்லாத்துக்கும் காரணம் சத்யாவா? ஆமா சார், நடந்தது எல்லாத்தையும் சிவா டைரியில எழுதி வச்சிருக்கான் சார். அந்த டைரி இப்ப எங்க ரூம்ல தான் இருக்கு. எங்க வச்சிருக்கீங்க? இப்ப அது கிடைக்குமா? எங்க ரூம்ல ஒரு மரக்கட்டில் இருக்கு சார், அதுக்கு கீழே தான் வச்சிருக்கேன். சிவா செத்ததுக்கு அப்புறம் சத்யா அதை பத்தி விசாரிக்க அங்க வந்தான். ஆனா நான் அதை கொடுக்கவே இல்லை. பொய் சொல்லி அவனை திருப்பி அனுப்பிச்சிட்டேன். அப்பதான் அந்த எவிடன்ஸை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டா என்னன்னு எனக்கு தோணுச்சு. அவனை மாதிரி கிரிமினலை மிரட்டி பணம் கேட்கறது தப்பே இல்லை சார். நாங்க அந்த மாதிரி தான் செஞ்சோம். அப்பதான் சத்யா இந்த இன்ஸ்பெக்டரை வச்சு எங்களை மிரட்டினான். நாங்க இதை பத்தி வாயை திறக்க கூடாது, வெளியே சொன்னா சிவாவை நாங்க தான் கொன்னோன்னு சொல்லி எங்க மேல கேஸை போட்டு உள்ள தள்ளிடுவோன்னு பயமுறுத்தினான் சார். அப்புறம் என்னாச்சு? நாங்க பயத்துல ஓடி வந்துட்டோம் சார். அதுக்கப்புறம் அவன் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அவன் என்ன நினைச்சானே தெரியல. இந்த இன்ஸ்பெக்டரை வச்சு கஞ்சா கேஸை போட்டு எங்க 2 பேரையும் உள்ள தள்ளிட்டான் சார். சார், நானும் இவனும் தம் அடிக்கிறதோட சரி, கஞ்சாலாம் பார்த்ததே இல்லை சார். இதெல்லாம் அந்த கிரிமினல் சத்யாவோட வேலை. சத்யாக்கும் துளசிக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக சிவா விட்டு டார்ச்சர் பண்ணா? அதுவும் கெடுக்கிற அளவுக்கு போயிருக்கான்னா? அதை பத்திலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். துளசி கிட்ட கேட்டா அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க சார். சரி, நிலா அடிச்சதால தான் சிவா செத்ததா சொல்றாங்க. ஆனா துளசியால தான் சிவா செத்ததா இன்ஸ்பெக்டர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அப்படி எழுதியும் வாங்கியிருக்காரு. சார், அதெல்லாம் பொய் சார். துளசிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படின்னா நிலா அடிச்சுதான் செத்தானா? இல்ல சார், நிலா அடிச்சிருக்கா. ஆனா அதனால அவன் சாவல. தப்பிச்சு வெளியே வந்தவன ஒரு காரன் அடிச்சிட்டான். அவனுங்க யாருன்னு கூட தெரியல சார். நான் போய் பாக்குறதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டானுங்க. அவனுங்க தான் சார் அவனை கொண்டு இருக்கணும். அப்படின்னா இது ஆக்சிடென்ட், கொலை இல்ல. அது கொலையா ஆக்சிடென்டான்னு ஷுவரா சொல்ல முடியல சார். அந்த சத்யாவை கூட சிவாவை கார்ல அடிச்சு கொண்டு இருக்கலாம், இல்ல ஆக்சிடென்டாவும் இருக்கலாம். அடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் அதை நம்மளால உறுதியா சொல்ல முடியும் சார். சீனோ, கொஞ்சம் கிளியரா சொல்லு. சிவாக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்க நீ போயிருக்க. எப்படி சிவா வர சொன்னானா? சார், கொஞ்சம் வெளியே போய் பேசுங்க. சொல்லு சொல்லு. சிவா தான் வர சொன்னான். சொல்லுங்க ஐயா. என்ன சார், எங்க இருக்கீங்க? ஏதாவது சமூக சேவையில பிஸியா இருக்கீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, பர்சனல் வேலையா வெளியில வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க ஐயா. சாயந்தரம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வந்தாதான் சரியா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வரியா? ஐயா, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா? சொன்னாதான் வருவியோ? வான்னு சொன்னா வரணுயா, கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. போனவை. சொல்லுங்கண்ணா. பாபு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா ஃபோன் பண்ணாரு. ஈவினிங் முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் வான்னு சொன்னாரு. என்ன வேலைடா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அதுவா, துளசிங்கிற பொண்ணை ஜாமீன்ல எடுத்தாங்கல்ல, அந்த பொண்ணு இன்னைக்கு கையெழுத்து போட வராதான். என்னடா சொல்ற? வராதுன்னு எப்படி சொல்றாங்க? வராதபடிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதையே காரணமா வச்சு ஜாமீனை கேன்சல் பண்ணி அந்த பொண்ணை உள்ள வைக்கவும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, பாத்தீங்களா, பதறீங்கல்ல. அதுக்காக தான் ஐயா விஷயத்த சொல்லாம உங்களை கூப்பிட்டுருக்காரு. உங்களை வச்சு அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணணுங்கிறது அவரோட ஐடியா. என்னடா இது அநியாயமா இருக்கு. ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி இல்லாம அலக்கழிக்கிறது. சரி சரி, இப்போ போன அப்புறமா பேசுறேன். என்ன? இதான் சார் நடந்தது. இதுக்கு மேல வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். கௌதம் சார் சொல்லியிருக்கலாம்ல. பேசிட்டீங்களா? பேசிட்டு இருக்காருங்க. சீனோ, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. உண்மை உங்க பக்கம் இருக்கு. உங்களை வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். தைரியமா இருங்க. தேங்க்யூ சார். கௌதம் சார், அவங்கள இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். வாங்க போலாம். சரி, 2 பேரும் உள்ள போங்க. போலாம். சார், அங்க ஸ்டேஷன்ல ஒரு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. துளசி இப்ப எங்க இருக்காங்க? பெங்களூர் போயிருக்காங்க. ஈவினிங் வந்துருவாங்க. ஏன் கேக்குறீங்க? கேட்டுச்சு போங்க. அந்த பொண்ணை டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க. எதுக்கு சார் அவ்வளவு தூரம் அனுப்புனீங்க? சார், பதறாதீங்க. சைன் போட அவங்க வந்துருவாங்க. ஐயோ சார், அவங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு பெரிய சதி நடந்துட்டு இருக்கு சார். கையெழுத்து போடலாம், ஜாமீன் கேன்சல் ஆயிடும் சார். திரும்ப உள்ள தூக்கி வச்சிருவாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? வர விடாம யார் தடுப்பாங்க? சதி பண்றதா யார் சொன்னாங்க? சார், இதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். முதல்ல போனை போட்டு அந்த பொண்ணை வர சொல்லுங்க சார்.
எப்பாடு பட்டா ஸ்டேஷன்ல போய் சைன் பண்ண சொல்லுங்க சார். இல்லைன்னா ஜாமீன் எடுக்க நாம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும் சார்.